ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கூட்டுறவு துறைகளில் வந்திருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றிய மிக முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, என்ன சார் அந்த அறிவிப்பு? தமிழக அரசு ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்க இருக்காங்க. ஸோ சந்தேகத்தை தூண்டும் புலி வருது மாதிரியாக மாறிய இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டுங்க. ஸோ இன்றைக்கி வருது, இதாக வந்துருச்சு பாருங்கள். 38 மாவட்டத்திற்கும் 6500 பணியிடங்களை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் வந்துருச்சு ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நாம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் சரியே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நீங்கள் அந்த நியாய விலைக்கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு தயார் நிலையில் இருக்குது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக தாங்க நிறைய மக்கள், எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4.19 லட்சம் மக்கள் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எப்போ சார் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும்? மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் வாயிலாக நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தினருக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு புதிய வடிவிலான அப்பாயின்மெண்ட் லெட்ரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதற்கட்டமாக யாருக்கு சார் அப்பாயின்மெண்ட் லெட்ரு முதல்ல போகும் அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா, அப்பாயின்மெண்ட் லெட்ரு முதற்கட்டமாக சென்னை, சேலம் இந்த மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டி மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு செல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக பிரித்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தமிழகத்தில் இந்த ரேஷன் கடைகளில் முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருந்தீங்கன்னா பணி வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்க. ஸோ பிஎஸ்டிஎம்க்கு அதுதான் மதிப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் தமிழக மக்களே. உங்களுக்கு உண்டான புதிய வடிவிலான ரேஷன் கடையுடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு விரைவில் கொடுக்க இருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.